என்னோட பேர் நூருல் ஆதிலா. ராமநாதபுரத்துல இருந்து வரேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிலிட் படிச்சிருக்கேன். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? நான் லாஸ்ட் இயர் தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் எப்போ முடிச்சிங்க? ஸ்டெனோ வந்துட்டு டைப்பிஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்கூல் டைம்லேயே முடிச்சிட்டேன். ஸ்டெனோ வந்துட்டு லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். ஸ்டெனோ படிக்க எவ்வளோ கால அளவு தேவைப்படும் மேம்? ஸ்டெனோ படிக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்டர்ன் கம்பல் பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு குறைஞ்சது ஒரு 3.5 வருஷம் ஆகும். ஒவ்வொன்றா முடிக்கணும் அப்படின்னா, ஒரே டைம்ல முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டால் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்ல முடிக்கலாம். நான் 1.5 இயர்ல தான் வாங்கியிருக்கேன். தமிழ் எந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்க? என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். நான் போன அக்டோபர்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் வந்துட்டு ஸ்கூல் புக் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓவராலாக. அதுக்கடுத்து நான் வந்துட்டு அவுட் சோர்ஸ் புக்குன்னு பெருசாக எங்கேயுமே போகல. தமிழுக்கும் போகல, ஜிஎஸ்க்கு போகல, மேக்ஸுக்கும் போகல. ஜஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணேன். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தேன். அதனால வந்துட்டு ஓரளவு போட்டு உள்ளே வந்துட்டேன். எத்தனை கேள்விகள் போட முடியும்? 134 கேள்வி போட்டிருக்கேன். அவுட் சோர்ஸ் போயிருந்தா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கலாம். அவுட் சோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாதனால போனேன். நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் எழுதினப்ப இந்த தமிழ் ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா? எந்த மாதிரி அட்டன் பண்ணீங்க? எப்படி இருந்தது அந்த எக்ஸாம் ஹால்? நான் தமிழ் வந்துட்டு சிலபஸ் வைஸ் வந்துட்டு புக்கில் இருக்க எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். அதனால வந்துட்டு எனக்கு ஓரளவு ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் இங்கிலீஷில் வந்துட்டு அந்த இது கேட்பாங்க இல்லையா, ட்ரான்ஸ்லேஷன், அதெல்லாம் ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால 76 போட்டேன் தமிழில். ஓகே ஓகே. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸில் வந்து ஆப்டிடியூட், ரீசனிங் 2 இருக்குது. மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம் டெய்லி ஒதுக்குவீங்க? எந்த மாதிரி படிச்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். மேக்ஸுக்கு டெய்லி 2 ஹவர் வந்துட்டு ஒதுக்குவேன். எல்லாமே வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சு தான் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். வேறு எந்த அவுட் சோர்ஸும் போகல. மேக்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் போனது. உனக்கு கடந்த அக்டோபர்லேருந்து படிச்சிங்கன்னா ஒரு 8 மாத காலம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் 8-9 மாதம் படிச்சிருப்பீங்க. 10 மாதம். ஓகே. இந்த 10 மாத காலத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு? இந்த மாதிரி படிக்கணும், இங்கேருந்து படிக்கணும், இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு? ஃபஸ்ட்டு அக்டோபரில் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்கூல் புக்ஸ் அப்படியே தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் டிசம்பரில் சிலபஸ் மாற்றிட்டாங்க. அங்கே இருந்து வந்துட்டு சிலபஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படித்தேன். ஸ்கூல் புக் ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ நிறைய பேர் வந்து தமிழுக்கு மேக்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அந்தளவுக்கு ஜிஎஸ் கொடுக்கறதில்ல. ஆனால் தமிழ் ரொம்ப கடினமாகிட்டே போகுது, ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க. இப்போ 3த்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா இதுக்கப்புறம்? கண்டிப்பாக 3க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். போன டைமே அப்படி தான் படிச்சிருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு இவ்வளோ அவுட் சோர்ஸ் போவாங்கன்னு தெரியாதனால இப்போ அவ்வளோவா படிக்கலை. இனிமேல் கண்டிப்பாக வந்துட்டு 3க்குமே வந்துட்டு நிறைய அவுட் சோர்ஸ் போய் தான் நம்ம படிக்கணும். இப்போ ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? எல்லாரும் மாதிரி பாலிட்டிக் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சேன். அதுக்கு யூனிட் 6க்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்தேன். அதுலேருந்து 20 கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு புக்கு ஃபுல்லாமே வந்துட்டு கவர் பண்ணேன். அவுட் சோர்ஸ் போக முடியல, ஏன்னா தெரியல அந்த டைமில் அவுட் சோர்ஸில் கேள்வி கேட்பாங்கன்னு. ஸோ அதனால் புக்ஸை மட்டும் கவர் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? நோட்ஸ் எடுத்து தான் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். போன அக்டோபர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நோட்ஸ் எடுக்க. நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எத்தனாவது முறை நீங்கள் படிக்கும்போது நோட்ஸ் எடுப்பீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி நோட்ஸ் எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு அந்த லெசனை வந்துட்டு ஒரு டைம் ரீட் பண்ணிடுவேன், எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருக்குன்னு. அடுத்து யூடியூப்ல யாராவது அதுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்களா, ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சு கிளாஸ் எடுத்துக்கலாம் பார்ப்பேன். அப்புறம் அதை வச்சு நானே மார்க் பண்ணிட்டு நான் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பிஒய்க்யூலாம் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? பிஒய்க்யூலாம் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்துட்டு ஓரளவு கொஸ்டின் போட முடிஞ்சிருக்கு. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அதை பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த வாட்டி தமிழ் வந்துட்டு ரொம்ப அவுட் சோர்ஸ் போனனால அது எல்லாருக்குமே வந்துட்டு கஷ்டமாயிருக்கும். எனக்குமே வந்துட்டு கஷ்டமாச்சு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. அது மேனேஜ் பண்ணியிருந்தா வந்துட்டு ஓரளவு ஈஸியாக இருக்கும். வீட்டில் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போட்ட போதே அவுட் சோர்ஸ் போனனால ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியலை. இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்களா? லாஸ்ட் ரிவிஷன், உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க? நான் யூனிட் அப்படியே எடுத்து ரிவிஷன் பண்ணிடுவேன். அந்த யூனிட் டாபிக்ஸ் இருக்கும்ல, அந்த டாபிக்ஸ் படி அப்படியே வரிசையாக ரிவிஷன் பண்ணிடுவேன். அவ்வளோதான். உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா படிக்கிறப்ப? படிக்கிறப்ப வந்துட்டு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ண போய் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். யூடியூப் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணல, ஏன்னா வந்துட்டு வீட்டில் நானே செல்ஃப் ஸ்டடி பண்ணனால யூடியூப் சோர்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. அதனால யூடியூப்பை மட்டும் இது பண்ணால் அதுலேயுமே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். நம்ம தான் ஃபோக்கஸாக இருந்து படிக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க மேம்? ஒரு நாளைக்கு நான் 6லேருந்து 8 ஹவர்ஸ் வரை படிப்பேன். தினமுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு டஃப்பான இது இல்லையா? நமக்கு எல்லா நாளுமே நம்ம மோட்டிவேட்டடாக இருப்போம்னு சொல்ல முடியாது. சில நாள் சோர்வாக இருக்கலாம், படிக்க தோணவே தோணாது. படிச்சுட்டே இருந்தால் போரும் அடிக்கும். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? எப்படி அதை தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்க? அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நம்ம கோல் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மறக்காமல் அதை எப்போவுமே ஞாபகப்படுத்தி நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
அதே அப்படியே கண்டினியூஸ் பண்ணால் வந்துடும். ஒரு சில டைம் வந்துட்டு பிரேக் விழ தான் செய்யும். பட் திரும்ப வந்துட்டு அந்த பிரேக்கை அப்படியே தொடர்ச்சியாக இழுத்துட்டு போயிடாம சீக்கிரம் முடிச்சு நம்ம திரும்ப படிக்க வர்றது நல்லது. செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? படிச்சாகணும், வேலைக்கு போய் ஆகணும், இந்த மாதிரி விஷயத்த வச்சு தான் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி நானே வந்துட்டு வருவேன். இப்போ உங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க உங்களுக்கு? ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் மாமா தான் எனக்கு வந்துட்டு எல்லா கைடன்ஸும் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்துட்டு டைப் படி, ஸ்டெனோ படி, இந்த மாதிரி குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க கைடன்ஸ்னால தான் இங்கே வந்து நிற்கிறேன். இப்போ 2026 தேர்வு வருது. இன்னும் ஓராண்டு காலம் கால அளவு இருக்குது. இந்த கால அளவை எப்படி பயன்படுத்தலாம், எந்த மாதிரி படிக்கலான்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு தமிழுக்கும் வந்துட்டு அவுட் சோர்ஸ் போகணும், ஜிஎஸ்க்கும் அவுட் சோர்ஸ் போகணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு நல்ல மார்க் கொஸ்டின்ஸ் போட்டு நம்மளால உள்ளே வர முடியும். இல்லைன்னா டஃப் தான், இந்த வாட்டி டஃப் தானே, அதே மாதிரி தான் இன்னமும் டஃப் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் போகிறது இம்பார்ட்டன்ட். மூமெண்ட் எப்படி இருந்தது? அப்போ ஆர்டர் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்தீங்க, இந்த இது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப நர்வஸாக இருந்தது. இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப இவ்வளோ மாதம் கஷ்டப்பட்டது இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரிலீஃபாக இருந்துச்சு. பள்ளிகளில் படித்ததை தான் இப்போ படிச்சிருக்கீங்க. உங்கள் நாலேஜ் ஸ்கூல் காலேஜில் இருந்ததை விட இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதா பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் படிக்க படிக்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் யாருக்கு நன்றி சொல்கிறீங்களோ, இந்த ஜேர்னியில் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும். எங்கள் மாமா தான் எனக்கு கைட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அவ்வளோதான்.